ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மே மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மே மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரம் என்ன, கிரக பயிற்சி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல பாருங்கள், மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. மிதுனத்தில் குரு ஜென்ம குருவாக இருக்கார் மிதுன ராசி அன்பர்களுக்கு. சிம்மத்தில் கேது இருக்கார். கும்பத்தில் ராகு இருக்கார். மீனத்தில் சனி ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிரக பெயர்ச்சி மே மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் மீனத்துலேருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக்கி போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக்கி போகிறார். அதே மாதிரி மே மாதம் 14ஆம் தேதி புதன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் மேஷம் டு ரிஷபம் பயிற்சியாக்கி போகிறார். ஆக இந்த மே மாத பலன்களை நாங்கள் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்ற மாதிரி பலன்கள் சொல்லுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதம் முழுசும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கிரகங்களுடைய நிலவரமும் கிரகங்களோட பயிற்சியும் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க, அதனால் என்ன பலன்கள் அப்படின்றது திருப்பி சொல்கிறேன். பொதுவாக பாருங்கள், உங்கள் சுயஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருக்காங்க. மேஷத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கா. சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு மேஷம். ஆக புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது உங்கள் சுயஸ்தானத்திலே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலகட்டம் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தீர்க்கமாக, ரொம்ப தெளிவாக பல விஷயத்தை முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் திறமையும் மேம்படும். உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப தீர்க்கமாக யோசித்து அதுக்கு தெளிவான முடிவு அப்படின்றது எடுப்பீங்க. பேசுகிறது ரொம்ப கரெக்டாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ஏன்னா ரிஷப வீட்டில் சுக்கிரன். 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமையாக பேசக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாமே இருக்கும். குடும்பத்தில் காசு செலவினோ நிறைய போயிட்டே தான்ப்பா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வரவு வந்துட்டுருக்கு. எக்கனாமிக்கலி எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆண்டவன் புண்ணியத்தில் காசு பணத்துக்கு குறவில்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது ஒரு ப்ளஸ். அடுத்து பாருங்கள், இது முற்பகுதியில். அதுக்கு அடுத்து 3ஆம் பாவத்தில் குரு பகவான். உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் குரு. ஒரு விஷயத்தை ஒரு முறை முயற்சி செய்கிறீங்க, 2வது முறை முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா சாலிடாக நடந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக முயற்சி செஞ்சு, தெளிவாக முயற்சி செஞ்சு சக்ஸஸும் நோக்கி போயிடுவீங்க. சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினி அடையிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அறிவை கேதர் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு அறிவை கேதர் பண்ணி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி நீங்கள் அதை ப்ராப்பகேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சக்ஸஸ் அப்படின்றது கவலைப்பட வேண்டியதில்லை. இது எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. 5ல் கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கேது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான இடைவெளியாக தாங்க இருக்கும். பெருசாக குழந்தைங்க நான் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குதா? இல்லைம்மா, நான் ஒன்று சொன்னேன் என் புள்ள ஒன்று கேட்குது, நான் ஒன்று சொன்னேன் என் பொண்ணை ஒன்று செய்து, என் புள்ள ஒன்று செய்து அப்படின்ற மாதிரி தான் அமைப்பு. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான அந்யோன்யம் அப்படின்றது பெருசாக இருக்காது. வீட்லேயே இருந்தாலும் பிள்ளைங்க தனியாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி தான் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்க நிறைய தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சரி, 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் ராகு. லாபஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவார்? நமக்கு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றத ஏற்படுத்துவார். பொதுவாக 11ஆம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ், ஒரு பாவி இருக்கார் அப்படின் போது நிறைய கொடுத்துருவார். பொதுவாக 11ல் சனி இருக்காருன்னு கிள்ளி கொடுப்பார். 11ல் ராகு இருக்கார், 11ல் ராகு இருக்கார் அப்படின்னு அள்ளி கொடுப்பாரு, மூட்டை மூட்டையே கொடுப்பாரு, கொடுத்துட்டு மறந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக 11ஆம் பாவம் ராகு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே உங்கள் மூத்த சகோதரிகளோட சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும். நண்பர்களோட சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும். இதெல்லாமே பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் சனி. ஆக சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருக்கார் அப்படின்னும் போது இது பார்த்திங்கன்னா தடைகள், தாமதங்கள்,
சின்ன சின்ன வந்து பார்த்திங்கன்னா சோதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இது யாருக்கு இருக்கும்? ரொம்ப இளவ வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இளவ வயசு மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானே விரைய சனியாக இருப்பார். ஆக படிப்பினைகள் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி வயோதிகம், ரொம்ப வயதான மேஷராசி அன்பர்கள் ஒரு 70+, 60+ இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 30+, 40+, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானே பொங்கு சனியாக இருக்கார். அப்போ நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஓடுறையோ உன்னோட டெஸ்டினியை அடைஞ்சிடுவேன், பெருசாக எனக்கு தடைகள் தாமதங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இங்கே சனி மட்டும் தனிச்சு இருக்காரா 12ஆம் பாவத்தில்? இல்லைங்க, செவ்வாயோடு சேர்ந்து இருக்காரு. அப்போ சனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தடை, தாமதம், ஒரு நிதானம், தர்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கர்மாவோட கனெக்ட் ஆனது, தர்மாதிபன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல், ஆளுமை, வேகம், உந்துதல் இதெல்லாம். அப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2 ஆற்றலும் ஒன்றா இணையும் போது ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது வரும். நான் எல்லாத்தையும் சட்டுன்னு செய்யணும்னு நினைக்கிறேன், சாதிக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, அது எல்லாமே தாமதமாக, தடையாக, நிதானமாக தான் போகுது. அப்போ எனக்கு மனசில் ஒரு விதமான குழப்பம், மந்த நிலை அப்படின்ற மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லலாம். இது மென்டலி நம்ம இந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் டிசபிலிட்டிஸை மென்டலி ஒரு இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணாலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூர் போகிறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு, இறை வழிபாடு பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் நல்ல பிராப்தம் உண்டுங்க. அதே மாதிரி ஒரு சொத்து பத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதில் ஒன்று கவனமாக தேவை. என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகிறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க. அங்கே போனால் 1 கோடி ரூபாய் வீடு தான் பிடிக்குது. 1 கோடி ரூபாய் வீடை வாங்கலாமா அப்படின்னா வேண்டாம், அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி வாங்கணும் அப்படின்னாலும் 6ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்துக்கலாம், குரு பயிற்சியான பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப நிதானம் அப்படின்ற தேவை. உடல் சார்ந்த உபாதைகள்னால மருத்துவ செலவு அப்படின்றது வரும். ஆல்ரெடி எனக்கு எந்த விதமான நோயும் இல்லைம்மா, இந்த காலகட்டம் சில பல குறைபாடுகள் வரலாம், அதனால் மருத்துவ செலவு அப்படின்றது வரலாம். ஒரு 2 நாள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, 2 நாள் போய் செக்கப்னு போடுறது, ஜென்ரல் செக்கப்னு போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. இல்லை எலும்பில் வலி, கை கால் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி, இல்லை கால் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், வண்டியிலேருந்து போனேன் கீழே விழுந்துட்டேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது முற்பகுதியில். இப்போ பிற்பகுதி பார்க்குறோம் அப்படின் போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதி உங்கள் சுயஸ்தானத்துக்கு வந்துடுறான். சுயஸ்தானத்துக்கு வரும்போது மேஷம் உங்களோட ராசி அதிபன் உங்களோட ராசியில். இதில் ப்ளஸ் என்ன, நான் எவ்வளோ வந்தாலும் நான் சமாளிப்பேன், தாங்குவேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் அதை முடிச்சுடுவேன், பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. என்ன நெகட்டிவ், என்ன கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதிகப்படியான கோவம், டென்ஷன், இரிட்டேஷன் அதெல்லாம் வரும். கத்துறது, ஃபயர் பண்ணுறது அதெல்லாம் நம்மளுக்கு வரும். அதில் கவனம். ஆக பேச்சில் கவனம், கோபத்தில் கவனம், தூக்கி எறியிறது, அப்படி சண்டை போடுறது, இது எல்லாத்துலேயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் 2ஆம் பாவத்தில் வருவார். சூரியன் 2ஆம் பாவம், அதே மாதிரி புதனும் 2ஆம் பாவத்தில் வருவார். இந்த புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். எல்லா பிரச்சனையும் பேசியே சமாளிச்சிடுவேன். நான் என்ன சொன்னாலும் நம்புகிறாங்கப்பா மற்றவங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஜோதிடராக இருக்கேன் அப்படின்னா 2ஆம் பாவத்தில் இந்த புதனும் சூரியனும் இணையும் போது நான் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க, என்ன சொன்னாலும் சரி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் பாவத்தில் இருக்க சூரியனும் புதனும் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து அமர்றாரு. 3ஆம் பாவம் அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன். நான் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும், சட்டுன்னு எனக்கு லக்கு ஃபேவர் ஆகுதுப்பா, ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஒரு முறை எதுக்கும் முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ணேன். சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற அமைப்பு. ஆக மே மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றத முற்பகுதி பிற்பகுதி அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுக்கும் மேலே எங்களுக்கு பரிகாரம்னு என்னம்மா சொல்லலாம் அப்படின்னா, இந்த மே மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா, சனி பகவானுக்கு பிரீத்தி செய்கிற மாதிரி நம்ம வழிபாடு பண்ணணும். ஒன்று சிவ வழிபாடு பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு பெரிய வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிவனை வழிபாடு பண்ணுறதே இல்லை. ஆக எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா ஹனுமன் வழிபாடு. ஹனுமன் சாலிசா, கோயிலுக்கு போனோன்னாலும் டைம் இருக்கிறது இல்லை, அப்போ ஹனுமன் சாலிசா அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாடின உங்கள் வேலையை செய்யுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.